இந்த மூன்று விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, நடக்க இருக்கின்ற எல்லாம் இறைவனுடைய புறத்திலிருந்து தான் நடக்கிறது என்ற அடிப்படையை, இறைவனுடைய நாட்டத்தில் நடக்கிறது, இனிமேல் நடப்பது சிறந்ததாக இருக்கும் என்று இறைவனை சார்ந்து வாழ ஆரம்பிப்பான். இரண்டாவது, நன்றியோடு இருங்கள். கடந்த காலத்தில் உங்களுக்கு கஷ்டத்தில் துணை இருந்தவர்களுக்கு, சிரமத்தில் துணை இருந்தவர்களுக்கு, உங்களை கைவிட்ட போது கை கொடுத்து உதவிய நல்லவர்களுக்கு நன்றியோடு இந்த உலக வாழ்வில், எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்விலும் வாழ ஆரம்பியுங்கள். மூன்றாவது, பாவ மன்னிப்பை கேளுங்கள். நீங்கள் இறைவனுக்கு பாவம் செய்தால் இறைவனிடத்திலே மன்னிப்பை பெறலாம். மனிதர்களுக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தால் அவர்களை அணுகி பாவ மன்னிப்பை கேட்டு அந்த பாவத்திலிருந்து விடுபடுங்கள். அவர்கள் மன்னிக்கிறார்கள், அவர்கள் மன்னிக்கவில்லை, உங்களை வெறுத்து வாழ்கிறார்கள், அதற்கு பிறகு உங்களோடு அவர்கள் உறவை துண்டித்து விட்டார்கள், அதுவெல்லாம் உங்களுடைய கணக்கில் அல்ல, இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அவர்களை அணுகி மன்னிப்பை கேளுங்கள். மன்னிப்பை தேடி எதிர்கால வாழ்வில் அந்த தவறை மீண்டும் செய்யாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த மூன்று அடிப்படைகளை கடந்த காலத்தில் இருந்து எழுந்து வரும்போது நிம்மதியோடு எதிர்காலத்தை கழிப்பதற்காக பாடமாக பெற்று கழியுங்கள்.